வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அஜ்வா கூல் கபே. இந்த கூல் கபே வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் சோழிங்கநல்லூரில் இருக்குது மக்களே. நான் இந்த ஹோம் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் வரும்போது தான் இந்த கடைக்கு போயிருந்தோம். சரி, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி ஜூஸ் குடிக்க போயிருந்தேன். அப்போ தான் சரி அந்த வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன். இதில் வந்து ஜூஸ் கடை இருக்குது, பக்கத்தில் வந்து சவர்மா கடை, தந்தூரி, அப்புறமா கிரில்லு, எல்லா விதமான இதுவுமே இருக்குது. ஒரு பக்கம் ஜூஸ் கடை, டீ கடை மாதிரி, மற்ற பக்கம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் போட்டு வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்னு சொல்லி சொன்னால் ரைஸ் அப்படியெல்லாம் இல்லை, தந்தூரி, கிரில்லு அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து நான் வந்து ஜூஸ் குடித்தேன், எங்கள் வீட்டில் வந்து டீ குடித்தாங்க. இந்த ரொம்ப டயர்டாக இருந்ததுனால சரி ஓகே ஒரு குடிச்சிட்டு இப்போ ரிலாக்ஸாக போகலாம்னு சொல்லி தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த கடை வந்து சோழிங்கநல்லூரில் இருக்குது மக்களே. இது கரெக்டாக அந்த ஏரியா வந்து எல்லோரும் அந்த வேலை ஐடி கம்பெனிகள் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வர்ற இடம் தானே அந்த இடம். ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி நல்ல இப்படி சொல்லுது, ஒரு ஹோட்டல்ண்டா உள்ளே போய் உட்காந்து அப்படி நல்லது நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நிற்க காற்று வாங்கிட்டு இருக்கலாம். அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க, கொள்ளுவாங்க, ஒன்றும் பிரச்சனை. இந்த கடை எங்களுக்கு தெரிஞ்ச கடை, நாங்கள் அடிக்கடி போகிறபடியே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பழக்கமானவங்க, நல்ல நீட்டாக சுத்தமாக போடுவாங்க. அத்திப்பழ ஜூஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை தான் போட்டுட்ருக்காங்க. சரி, அதை தான் வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெஷ்ஷாகவே உடனே போட்டு கொடுப்பாங்க, ஆல்ரெடி போட்டு வச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உடனே போட்டு கொடுப்பாங்க. ஆனால் நல்லா க்ளீனாக இருக்குது. முதல்ல நம்ம சுத்தம் சோறு தருமன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி உண்மையாகவே நீட்டாக இருக்கும். கடையை பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும். கடைக்குள்ளே இருந்தும் குடிக்கலாம், நம்ம வெளியில் இருந்தும் வந்து குடிக்கலாம். நம்ம ஆனால் வாங்கிட்டு நம்ம வெளியில் தான் வந்து குடிப்போம். ஜூஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. சரி, எடுத்துகிட்டு நம்ம வெளியில் வந்து குடிக்கலாம்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவும் முக்கியம். நான் இப்போ தான் என்னோடய சேனல் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது. இது எங்கள் வீட்டுக்காரருக்குரிய டீ. அவர் வந்து டீ தான் குடிப்பார், அதனால் அவருக்கு டீ போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், என்னோடய சேனல் வந்து இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது. அப்படி இருக்கும்போது எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். 1000K என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் வந்துட்டீங்க. என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் என்னோடய கரங்கள் கூப்பி நன்றியை சொல்லிக்க இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்னோடய சேனலுக்கு வந்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பீங்களேன்னு நான் மனசார நம்புகிறேன். ஓகே மக்களை, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு என்னை வந்து உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய உறவுகளில் ஒருவராக நினைத்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு முழுசாக கொடுங்க. பாருங்கள், இது வந்து மெயின் ரோட்டில் தான் இருக்குது, ஆனால் அந்த கடையை எடுக்கிறபடியாக கொஞ்சம் உள்ளே இருக்குது. பாருங்கள், இது என் வீட்டுக்காரோட ஆட்டோ. இந்த ஆட்டோவில் தான் நாங்கள் என்ன ஹோம் சர்வீஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு கொள்ளுவார். நம்ம ஓலா போட்டோம்னு சொல்லிச்சுன்னா ஓலா கேன்சல் ஆகும், நமக்கு அது வீக் டைமில் கிடைக்காது. அதனால தான் நான் எங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போகிறது. ஆனால் ஓலாவில் என்ன காசு சாச்சோ நான் அதை வந்து அவருக்கு கொடுத்துருவேன். ஓகே உறவுகளே, நன்றி, வணக்கம்.